வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து பெட்டில் உட்காந்துருக்க வேலையை முடிச்சுட்டு மீனா வர்றாங்க. என்னங்க ஏதோ யோசனையாக இருக்கீங்க, இப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மீனாங்கிறாரு அவரு. ஒன்றும் இல்லாமல் தான் இப்படியே உட்காந்துருக்கீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? என்னாச்சு சொல்லுங்கங்கிறாங்க மீனா. அம்மா 100க்கும் 200க்கும் வண்டி ஓட்டுறவன் தானே நீ, உன்னால கடனை அடைக்க முடியுமான்னு கேட்டாங்கல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வேதனையோட சொல்றாரு முத்து. எனக்கு தெரியுங்க, அத்தை அப்படி சொன்னப்ப உங்க மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். என்னையும் பூக்கட்டி கடன் அடைப்பியான்லாம் கேட்டாங்க. நம்மள அவங்க இப்படி பேசுறதெல்லாம் என்ன புதுசா? நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, நாமளும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம். அதிகமா சம்பாதிக்கலன்னாலும் நேர்மையா தானே சம்பாதிக்கிறோம். பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சாதான் மரியாதை இல்ல? நாமெல்லாம் சாதாரண ஆளுங்க அப்படின்னு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ண. ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்க ஒன்றும் உங்க அண்ணன் மாதிரி மாமா காசுல எதுவும் பண்ணலையே. சொந்த உழைப்புல 2 கார் வச்சிருக்கீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. உங்களை நீங்களே குறைவா நினைக்காதீங்க அப்படின்னு மீனா ஆறுதல் படுத்துறாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. உடனே முத்து வேகமா மீனா பக்கம் திரும்பி உட்கார்ந்து, நான் செய்யற வேலையில எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல மீனா, அது நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும் மீனா, நியாயமான வழியில சம்பாதிக்கணும். எப்படியாவது இந்த வீட்டு கடனை நம்ம காசுல அடைக்கணும். அம்மா இன்னைக்கு கேட்டாங்கல்ல, உன்னால முடியுமான்னு. நம்மளால முடியும்னு நிரூபிச்சு காட்டணும், அப்பதான் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா சிரிக்கிறாங்க. அவங்க சிரிப்பை செஞ்சிடலாங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனா முத்து எல்லா விதத்திலயும் அம்மாவை கரெக்டா கணக்கு போடுறவரு. இங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறீங்க. விஜயாவை திருப்திப்படுத்த யாராலையுமே முடியாது. உலகத்துல இருக்க மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தா கூட அடுத்து என்னன்னு தான் பாப்பாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, ஆசை இருக்கு, கடனை கட்டி வீட்டை திருப்பணும்னு. உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இவ்வளோ பெரிய கடனை நம்மளால அடைக்க முடியுமான்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா ஆதரவா அவரோட கை மேல கைய வச்சு, கண்டிப்பா முடியுங்க. முதல்ல ஒரு வாடகை கார் ஓட்டுனீங்க, இப்ப சொந்தமா கார் வாங்கி ஓட்டுறீங்க, இப்ப சொந்தமா 2 கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, 2 காரும் டியூல தான் ஓடுது, ஒண்ணு நீ வாங்கி கொடுத்தது அப்படின்னு முத்து சொல்ல, அதனால என்னங்க, 2 காருமே உங்க பேர்ல தானே இருக்கு. நாளாக நாளாக நாமளும் முன்னேறுவோம், நிறைய சம்பாதிப்போம் அப்படின்னு மீனா நம்பிக்கை கொடுக்க. ஆனா ஒண்ணு மீனா, நான் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னு வையேன், இன்னும் நான் வாடகை கார் தான் ஓட்டிட்டு இருந்திருப்பேன். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு எந்த ஒளிவு முறையும் இல்லாம ஒத்துக்கிறாரு முத்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதுதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு மீனா கிரெடிட்ட அவர் பக்கம் திருப்புறாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு பயம் வந்திருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பயம்னு மீனா கேக்குறாங்க. அம்மா இப்படி கேட்டதுக்கு அப்புறம் நாம எப்படி அதிகமா சம்பாதிக்க போறோங்கிற பயம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, எப்படி சம்பாதிக்க போறோங்கிற பயத்தை விட எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு யோசிங்க, அப்புறம் தன்னாலேயே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறாங்க மீனா. முத்துவும் யோசனையா சரின்னு தலையாட்டிட்டு, ஆனா அம்மா சொன்னதும் ஒரு வழியில கரெக்டு தான் மீனா. இப்ப நாம பாக்குற தொழிலை நம்பி அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணம் சேர்க்கறதுலாம் ரொம்ப காலம் ஆகும். நாம வேற ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க நானும் அதை தான் யோசிச்சேன். அந்த 275 ஃப்ளாட்டுக்கு பூ போடுற ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த மேடம் இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எல்லாம் அங்க இருக்க மேனேஜர் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. அவர் தான் உங்க அண்ணனோட ஆர்டரையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்ப நான் போய் கேட்டா அவரு கொடுப்பாரான்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து. மீனா, அந்த பார்லர் அம்மா கெட்ட எண்ணம் பிடிச்சது, அதனாலதான் அதுக்கு அப்படி நடந்திருக்கு. ஆனா நீ அப்படி இல்லைல்ல, எல்லாருக்கும் உண்மையா இருக்க. நாளைக்கு அவரை போய் பாரு, கண்டிப்பா அந்த ஆர்டரை உனக்கே தருவாரு அப்படின்னு முத்து நம்பிக்கை கொடுக்கறாரு மீனாவுக்கு. சரிங்க, நான் போய் பாக்குறேன். அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சாலே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டோட கடனை நாமளே அடைச்சிடலாங்கிறாங்க மீனா. ஆமா மீனா, நாம அடைக்கிறோம் அப்படின்னு முத்துவும் உறுதி எடுத்துக்கிறாரு. நல்லதே நடக்கும்னு நம்புவோம், நமக்கும் காலம் வரும் அப்படின்னு முத்து நம்பிக்கையோட சொல்ல, மீனாவும் நம்பிக்கையோட பாக்குறாங்க. சில நேரங்கள்ல புத்திசாலித்தனமாவும் நிறைய நேரத்துல முட்டாள்தனமாவும் முடிவெடுக்கிறாங்க 2 பேரும். இப்ப இந்த கடனை இவங்க அடைச்சா வேற ஒண்ணுக்காக கடன் வாங்குவாங்க மனோஜும் விஜயாவும். ஸ்ருதி ரூம்ல உட்கார்ந்துருக்க ரவி வர்றாரு. ஸ்ருதி முறைப்பா பார்க்க என்னன்னு கேக்குறாரு. உன் பாஸ் இன்னும் போஸ்ட் போடல அப்படின்னு ஸ்ருதி எடுத்த எடுப்புல கேட்க,
இன்னும் நீ அதை விடலையா? நான் தான் அதுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் இல்லைங்கிறாரு ரவி. 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருத்தர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர் அமைதியா இருந்தா அந்த விஷயம் பெருசா தானே ஆகும். வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ வருங்கிறாங்க ஸ்ருதி. என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியலங்கிறாரு ரவி. உனக்கு என்னைக்கு தாண்டா நான் சொல்றது புரிஞ்சிருக்கு? நீயே படிச்சு பாரு அப்படின்னு ஸ்ருதி மொபைல நீட்டுறாங்க. வாங்கி படிக்கிற ரவியோட முகம் சுண்டி போயிடுது. பாத்தியா என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு? ரவி மட்டும்தான் இல்லைன்னு சொல்றான். நீத்து சைலண்டா இருக்கா. அப்ப கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பேசுறாங்க. இன்னும் படிச்சு பாரு அப்படின்னு ஸ்ருதி பயங்கர கோவமா சொல்ல ரவி படிக்கிறாரு. நீத்துவுக்கு ஒன் சைடு லவ்வா? ரவி லவ்வ சொல்ல பயப்படுறாரா? ரவி, உன் ஒய்ஃபை விட இந்த பொண்ணு சூப்பரு, பேசாம ஓகே பண்ணிடு. ரவி, நீத்து செகண்ட் சேனலா அப்படின்னு அங்க இருக்க கமெண்ட்டை ஃபுல்லா ஸ்ருதி சொல்லிட்டு போக ரவி ஸ்ருதியை பார்த்து போதும் புரிஞ்சது, நீயே இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கன்னு அவரு கேக்குறாரு. இப்ப நான் படிக்கிறது தான் தப்பு இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வேலை இல்லாத எவனாவது இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்கிறாரு ரவி. ஸ்ருதி வெடுக்குன்னு அவர் கையில இருந்து மொபைல வாங்கி பெட்ல தூக்கி அடிக்கிறாங்க. எப்படிடா விட முடியும்? இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா பேசுறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஸ்ருதி கத்த. மெதுவா பேசு ஸ்ருதி, இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நீ சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன், வேற நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு ரவி. நீ மட்டும் ரிப்ளை பண்ணா போதுமா? அவைய இன்னும் எதுவும் சொல்லாம இருக்கா அப்படின்னு ஸ்ருதி பயங்கர கோபமாகறாங்க. அவங்க கோபம் நியாயம் தானே, அது நீத்துவோட இஷ்டம்னு ரவி சொல்ல, என்ன அவ இஷ்டமா? இது நம்ம லைஃப்டா, நாம தான் இதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸ்ருதி, ஆன்லைன்ல பேசுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல அப்படிங்கிறாரு ரவி. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இதெல்லாம் கேக்குறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஸ்ருதி கண்கள் செவக்க கோவப்படுறாங்க. ரவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அந்த நீத்து மட்டும் எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லைன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா இதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கும்ல அப்படிங்கிற ஸ்ருதி ஒரு விஷயத்த கோட்டை விட்டுட்டுறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீத்து ரவி கிட்ட க்ளோஸா நின்று போட்டோ எடுத்துக்கிறது தான். அவ உன் பக்கத்துல வந்தா காலை உடைச்சிருவேன், உன்னை தொட்டா கையை உடைச்சிருவேன்னு ஸ்ருதி சொல்லியிருந்தா நீத்துவுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும், ரவிக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ரவிக்கும் கோவம் வந்துடுது. பேசுறவங்க என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல, இப்ப எதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாரும் பேசணும்னு தான் அவ போஸ்ட் போடாம இருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முட்டாள் ரவி, நீயா இப்படி எதையாவது அசியூம் பண்ணிக்காத ஸ்ருதி, அவங்க இதை ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப, போடா லூசு, முத்து அடிக்கடி மனோஜ் சொல்வார்ல படிச்ச முட்டாள்னு, நீயும் அப்படிதான் படிச்ச முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு கத்துறாங்க ஸ்ருதி. என்ன பண்ற அப்படின்னு ரவி கேட்க, அவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, அவ வேணும்னே பண்றாடாங்கிறாங்க ஸ்ருதி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் வேணா நீத்துக்கிட்ட இன்னொரு தடவை பேசுறேன், ஒரு போஸ்ட் போட சொல்றேன் அப்படின்னு ரவி போனை எடுக்க, வெடுக்குன்னு போனை பிடிங்கி பெட்ல போட்டுட்டு, நீ ஒண்ணு அவகிட்ட பேச தேவையில்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்கார்றாரு ரவி. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீ ரிசைன் பண்ணிடு அப்படின்னு ஸ்ருதி சிம்பிளா சொல்ல, என்ன சொல்ற நீ, என்ன பேசிட்டு இருக்க நீன்னு அதிர்ந்து போறாரு ரவி. நான் கரெக்டா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து முதல்ல வெளியில வா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி நீ எமோஷனலா யோசிச்சு பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு ரவி. ஆமாண்டா, எனக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கு, நான் உன்ன டேபிள் சேர் இல்லையே, எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுக்கு. இங்க பாரு ரவி, இதுக்கு முன்னாடி நீ ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சேன், அதனால உன்னை அங்கிருந்து வர சொன்னேன், அது வெறும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆனா இப்ப நான் சொல்றது பிசினஸ்க்காக இல்ல, நம்ம பர்சனல். உன் ஒய்ஃபா நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஸ்ருதி ஒரு ஆதங்கத்தோட சொல்றாங்க. ஆனா முட்டாள் ரவி இன்னும் புரிஞ்சுக்காம, இப்ப நம்ம லைஃப் என்ன நல்லா இல்லாம போச்சு அப்படின்னு கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குடா, அந்த நீத்து இதுக்கு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ ஓவரா இமேஜின் பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்ல, நீ தாண்டா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம எந்த ரியாக்டிவும் பண்ணாம இருக்கிற அப்படின்னு ஸ்ருதி மறுபடியும் கோவப்பட ஆரம்பிக்க, இப்ப என்னதான் பண்ண சொல்றாங்கிறாரு அவரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து முதல்ல வெளியில வா அப்படின்னு ஸ்ருதி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. ஸ்ருதி, அங்க சீஃப் செஃப் நான் தான், நான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் ஆகாது, ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வேண்டியதுதாங்கிறாரு ரவி. அதை பத்தி உனக்கு என்ன கவலை, அது அவளோட பிரச்சனை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இங்க பாரு,
என்னாலலாம் உடனே அப்படி பாதியில விட்டுட்டு வர முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்கறாரு ரவி. இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாதுடா. இட் ஹாஸ் டு எண்ட் ரைட் நவ். நாளைக்கே உன் ரெசிக்னேஷனை கொடுத்துடு அப்படின்னு ஸ்ருதி ஸ்ட்ராங்காகவும் கட் அண்ட் ரைட்டாகவும் சொல்லிட உச்சி கொட்டிட்டு எழுந்திருக்கிறாரு ரவி. அவரு யோசிச்சுட்டே நிக்க அவரோட பதிலுக்காக காத்துட்டு இருக்க ஸ்ருதி என்னடா யோசிக்கிற அப்படின்னு கேட்க உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நானும் அதுல பார்ட்னரா இருக்கேன். இப்ப நான் பாதியில விட்டுட்டு வந்தா அடுத்து எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் ஒர்க் பண்ணுவேன்னு கேக்குறாரு ரவி. ஏய் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குல்லடா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அது ஓ ரெஸ்டாரண்ட்ங்கிறாரு ரவி. சரி ஏன் ரெஸ்டாரண்ட்னே வச்சுக்கோ, என் கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அது என் பாலிசிக்கு செட் ஆகாது அப்படின்னு ரவி சொல்ல போடா நீயும் உன் பாலிசியும் ஒய்ஃப் கிட்டயே ஈகோ பாக்குறல்ல அப்படின்றாங்க ஸ்ருதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எனக்கு ஈகோலாம் எதுவும் இல்ல. அந்த ரெஸ்டாரண்ட் உங்க அப்பா காசுல ஸ்டார்ட் பண்ணது. அதுல நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது. என்னால எப்ப சொந்தமா ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அப்ப பண்ணிக்கிறேங்கிறாரு ரவி. அப்ப நீ அது வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க இப்போ உன் ப்ராப்ளம் தான் என்னங்கிறாரு ரவி. நீத்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது தானே, இப்பவே நான் உங்களை போஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு முட்டாள் ரவியும் நடக்கிறது எதையும் புரிஞ்சுக்காம அடமண்டா இருக்காரு. ரவி நீத்துவுக்கு கால் பண்ண அது நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க ரவி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீத்து கேட்க நீத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ரவி சொல்ல ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன் சொல்லுங்கங்கிறாங்க நீத்து. நீங்க எனக்காக உடனே ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ரவி சொல்ல நீங்க கேட்டா நான் பண்ண மாட்டேன், நான் சொல்ல போறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நீத்து. அந்த போட்டோவுக்கு இன்னும் ஒஸ்டான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல ஓ அப்படியா, அப்படி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு அதை கேக்குறதுல தான் ஆர்வம் காட்டுறாங்க நீத்து. அது இப்ப தேவையில்லை, நீங்க உடனே உங்க சைட்ல இருந்து எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லைன்னு ஒரு போஸ்ட் போடணும், அப்பதான் இது முடியுங்கிறாரு ரவி. நீத்து எதுவும் பேசாம அமைதியா இருக்க நீத்து நான் பேசுறது கேட்டுச்சான்னு கேக்குறாரு ரவி. கேக்குது ரவி அப்படின்னு நீத்து சொல்ல நீங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா சரியா வராது, உடனே ஒரு போஸ்ட் போட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ற ரவி. நீத்துவோட பதில் எதிர்பார்க்காம காலை கட் பண்ணிடுறாரு. நீத்து யோசனையும் வெறுப்புமா உட்கார்றாங்க. இப்ப போதுமா உனக்கு அப்படின்னு ரவி கேட்க இப்ப நீ சொன்னா உடனே அவ செஞ்சிடுவாளா அப்படின்னு ஸ்ருதி கேட்க பண்ணுவாங்கங்கிறாரு ரவி. இப்பவும் உனக்கு அவளை பத்தி புரியல, அவ எதுவும் போஸ்ட் மட்டும் போடலன்னா நீ அங்க இருந்து வேலையை விட்டு வந்துடணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஸ்ருதி பக்கத்துல இருக்க தலைவனியை விசிறி அடிச்சுட்டு பெட்டோட அடுத்த சைடுக்கு போயிடுறாங்க. ஷோ இதுங்கிட்ட மாட்டிட்டு நான் தான் முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரவி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. நீத்து மொபைல வச்சுட்டு யோசிக்கிறாங்க. ரவியா இத சொல்ல சான்ஸ் இல்ல, ஸ்ருதி தான் ஏதாவது சொல்லி சொல்ல வச்சிருப்பா. இப்ப அவ இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுறா, நான் நினைச்சது நடக்குது அப்படின்னு ஜாலியா யோசிச்சுட்டு இருக்காங்க நீத்து. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா கலா மேடமோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க உள்ளர வர ரிசப்ஷன் லேடி வர வணக்கம்ன்றாங்க மீனா. அந்த பொண்ணு வணக்கம்னு சொல்லிட்டு வந்து நிக்க என் பேர் மீனா, மேனேஜர் சார் பாக்கணுங்கிறாங்க மீனா. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க மேடம்னு அந்த பொண்ணு கேட்க புதுசா கட்டுற பிளாட்டுக்கு பூ கொடுக்குற ஆர்டர் பத்தி பேச வந்திருக்கேங்கிறாங்க மீனா. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு அந்த லேடி சொல்ல அப்போ ஆடி அசஞ்சி சிந்தாமணி அங்க வர்றாங்க. வாங்க மேடம் இந்த பொண்ணு அவங்ககிட்ட போக நான் சிந்தாமணி மேனேஜரை பார்க்கணுங்கிறாங்க அவங்க. தெரியுங்க மேடம், நல்லா தெரியும், உட்காருங்க, இதோ நான் இப்ப வந்துடுறேன் அந்த லேடி போறாங்க. பேசாம நின்னுட்டு இருக்க மீனா பக்கத்துல வந்து சிந்தாமணி முறைச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் வெறுப்போடு அவங்கள பார்த்துட்டு இருக்க நீ என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க காய்கறி வாங்க வந்த அப்படின்னு மீனா சொல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா தான் பேசுற, ஆர்டர் வாங்க தானே வந்த அப்படின்னு சிந்தாமணி கேட்க தெரியுதுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு இந்த மேனேஜர் நல்ல பழக்கம், ஏற்கனவே பேசிட்டேன், அதனால எனக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும், பாவம் உனக்கு கொடுப்பாங்கன்னு ஆசையில வந்திருக்க அப்படின்னு சிந்தாமணி நக்கலா சொல்ல அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல மேனேஜர் தாங்கிறாங்க மீனா. அது சரி, மேனேஜர் சொல்லிதான் நீ அசிங்கப்பட்டு வெளியில போகணும்னு இருக்கு. அப்புறம் உன் இஷ்டம். புலியோட பூனை போட்டி போட்ட கதை தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆக போகுதுங்கிறாங்க சிந்தாமணி. நீங்க புலியா இருங்க இல்ல எலியா இருங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மீனா கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. அப்போ அந்த லேடி உள்ள இருந்து வந்து மேடம் உங்களை வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சிந்தாமணி என்னதானேன்னு கேக்குறாங்க. இல்ல 2 பேரையுமே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணி நான் போய் முதல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்க மீனா குறுக்க கைய நீட்டுறாங்க. 2 பேரையும் தானே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனா நடக்க
அவங்கள பார்த்து அப்படின்னு முகத்தை பழிச்சு காட்டிட்டு சிந்தாமணியை நடக்கிறாங்க. உள்ளர வர்ற மீனா சார் வணக்கங்க சார்னு சொல்ல வாங்க வாங்கன்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சிந்தாமணியை வந்து சார் அப்படின்னு கூப்பிட வாங்க சிந்தாமணி உட்காருங்க உட்காருங்கிறாரு. நீங்க அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க நான் ஏற்கனவே கலா மேடத்தை பார்த்து பேசி இருக்கேங்க சார். அவங்க தான் எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்குற ஆர்டர் எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு மீனா நின்னுகிட்டே சொல்ல ஓ ஆமா 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 ஆமால மேடமே சொல்லி இருந்தாங்க உட்காருங்கிறாரு அவரு. சிந்தாமணி ஆல்ரெடி உட்கார்ந்துருக்க மீனா இப்பதான் உட்காடுறாங்க. மேடம் இப்ப எப்படிங்க சார் இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க இன்னும் கான்சியஸ் வரல, டைம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல சார் இந்த பொண்ணுக்கு அவங்க ஏதோ இறக்கப்பட்ட ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டர் பண்றதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணுங்க சார். பேசாம நீங்க இவங்களை அனுப்பி வச்சிருங்க, நம்ம ஆர்டர் விஷயத்தை பேசலாங்கிறாங்க சிந்தாமணி. ஒரே ஆர்டருக்கு நீங்க 2 பேரும் போட்டி போடுறீங்க. என்ன இருந்தாலும் கலா மேடமே இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்ப இந்த பொண்ணுக்கு தான் ஆர்டர் கொடுக்க போறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க இருங்க நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 275 ஃபிளாட்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடை மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதை நாங்க உங்களுக்கு கொடுப்போம், அங்க நீங்க உங்க பூக்கடையை போட்டுக்கலாங்கிறாரு மேனேஜர். கடையா அப்படின்னு சிந்தாமணி முகத்தை சுருக்க ஆமா அந்த ஃபிளாட்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்க பூ விற்கலாம், வெளியே இருந்து வர்றவங்களுக்கு நீங்க விற்க கூடாது, அப்புறம் உள்ளர இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல கடை தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நல்லா பண்ணிடலாங்க சார்ங்கிறாங்க சிந்தாமணி. மீனா சிந்தாமணியும் மேனேஜரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, சென்னையில அதுவும் மெயின் ஏரியாவில் 36 பூக்கடை எனக்கு இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்லி முடிக்க மேனேஜர் அப்படியே மீனாவை பாக்குறாரு. சார் எனக்கு கடையெல்லாம் எதுவும் இல்லை, ஆனா வண்டியில போய் தினமும் 40 கஸ்டமருக்கு நான் பூ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கடையும் வச்சிருந்தேங்க சார், ஆனா சில பேர் நான் முன்னேறது பிடிக்காம அதை எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சிந்தாமணியை ஒரு பார்வை அழுத்தமா பார்த்துட்டு சொல்றாங்க மீனா. சார் நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீங்க எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தா நான் சிறப்பா பண்ணி கொடுப்பேன், நல்ல குவாலிட்டியான பூவெல்லாம் கொடுப்பேன், உங்களுக்கும் நல்ல பேர் வரும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவை பாக்குறாரு. சார் நான் சின்ன வயசுல இருந்தே பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் இதுல அனுபவம் இருக்கு, நான் பூவெல்லாம் கட்டி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு எது குவாலிட்டியா இருக்கோ அவங்களுக்கே இந்த ஆர்டரை கொடுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல உங்க ஐடியா எனக்கு கரெக்டா படுதேங்கிறாரு மேனேஜர். சிந்தாமணி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ஐடியான்னு கேட்க நீங்க 2 பேருமே சாம்பிள் பூ கட்டி கொண்டு வாங்க, என்னென்ன வெரைட்டி பூ இருக்கோ எல்லாமே கொண்டு வாங்க, நான் ஃபிளாட் ஓனர்ஸ்க்கு அனுப்பி கேட்குறேன், அதை அவங்க பார்த்து யாரோட பூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நான் இந்த ஆர்டரை கொடுக்குறேங்கிறாரு மேனேஜர். கஸ்டமரே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடட்டும் அப்படின்னு மேனேஜர் சொல்ல மீனாவோட முகத்துல சிரிப்பு படருது. சிந்தாமணி எரிச்சலோட முகத்தை சுருக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே தாங்க சார், என்னைக்கு நான் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சார் ஏற்கனவே நான் பூ வியாபாரத்துல பேர் போனவ, நான் இந்த மாதிரி போட்டியெல்லாம் போட்டு அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கேவலமா இழுக்கிறாங்க. இல்லங்க தொழில்ல போட்டி இருக்கிறதுலாம் நல்லதுதான், எங்க கஸ்டமர்ஸ்க்கு நான் நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்றேங்கிறாரு மேனேஜர். சிந்தாமணி முகத்தை சுருக்கிக்கிட்டு பார்த்துட்டு இருக்க இனி எதிர்காலத்துல எல்லாமே போட்டி தான், போட்டியே போட மாட்டேன்னு சொன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு மேனேஜர் சொல்ல சரிங்க சார் அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சிந்தாமணியை அரமனசா ஒத்துக்கிறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை உங்க பூவை எல்லாம் கட்டி கொண்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்கவே சிந்தாமணி எழுந்துடுறாங்க. ரொம்ப நன்றிங்க சார் போயிட்டு வரேன்னு மீனாவை எழுந்துக்கிறாங்க. சிந்தாமணி தேவையில்லாத வேலை பாக்குற, நீ சிம்பிளா எனக்காக முடிய வேண்டிய விஷயத்த இழுத்து விட்டுட்ட பாருன்னு மீனாவை முறைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை பாத்துக்கலான்னு மீனாவை அவங்கள ஒரு பார்வை பாக்குறாங்க. வெளியே வர்ற சிந்தாமணி கடைசியில நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டியா, உன்கிட்டெல்லாம் போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே கேவலமா சொல்ல எப்ப எதிரில் இருக்கவங்களை குறைச்சி மதிப்பிட்டீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு மீனா சொல்ல இந்த சிந்தாமணிக்கு எதுலையும் ஜெயிச்சு தான் பழக்கம், இதுலையும் நான் ஜெயிப்பேன், நீயா நானான்னு பாத்துருவோம் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. அது விஜய் டிவில ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, போய் பாருங்க அப்படின்னு மீனா கூலா சொல்ல என்ன திமிரடி உனக்கு அப்படின்னு பாக்குறாங்க சிந்தாமணி. நான் உங்ககிட்ட போட்டி போடலாம் வரல, நான் நியாயமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி அடுத்தவங்களை வாழ விடாம நான் மட்டுமே வாழ்ந்தா போதும் வளர்ந்தா போதும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை
நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மீனா. அப்படின்னு மீனாவும் முகத்தை திருப்பி காட்டிட்டு போறாங்க. சிந்தாமணி ஒரு பயங்கரமான வில்லத்தனமான பார்வை பாக்குறாங்க. விஜயா வக்கீலோட ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்க. மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே லாயர் உள்ளர் வர்றாங்க. வணக்கம் மேடம்னு விஜயா எழுந்திருக்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரபரப்பா அவங்க இடத்துக்கு வர்றவங்க, சாரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேக்குறாங்க. ஆமாங்க மேடம், நீங்க சொன்ன டயத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல. உட்காருங்க, கோர்ட்ல ஒரு கேஸ் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்க. சம்பந்தமே இல்லாம எங்க கேஸ் முடிய லேட் ஆகாது இல்லைங்க மேடம் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அது கேஸ் நடத்துற ப்ராசஸ வச்சுதாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க லாயர். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். நீங்க எடுத்த கேஸ்ல தோத்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு விஜயா ஐஸ் வைக்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். உங்க மருமக ரோகிணின்னு வக்கீல ஆரம்பிக்க சலிச்சுக்கிற விஜயா, மேடம் அவளை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு வக்கீல ஆரம்பிக்க. புரியுதுங்க மேடம் அப்படின்னு விஜயா முகத்தை சுருக்கிக்கிறாங்க. அவங்க ஏதாவது லாயரை பார்த்திருக்காங்களா, அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு லாயர் கேக்குறாங்க. ஆஹா தெரியலங்க மேடம்ங்கிறாங்க விஜயா. சரி ஓகே, நான் விசாரிச்சுக்கிறேன். நான் இப்ப உங்களை வர சொன்னதுக்கான ரீசன், கோர்ட்ல கேஸ் வரப்போகுது, அப்ப நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பேசணும், டிவோர்ஸுக்கான கரெக்டான ரீசனை சொல்லணும் அப்படின்னு விஜயா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்க. வக்கீலோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவங்க எடுத்து போனை வச்சு சொல்லுப்பாங்கிறாங்க. கால் பண்ணியிருந்தியாப்பா அப்படின்னு அவரு கேட்க. ஆமாம்மா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு லாயர் சொல்ல. ஈஸ்வரனோட பர்த்டே பார்ட்டி தானேம்மான்னு கேட்குறாரு அவங்க ஹப்பி. ஆமாப்பா, என்னோட மஞ்சள் கலர் பட்டு புடவை பச்சை பார்டர் போட்டிருக்கோம்ல அப்படின்னு லாயர் சொல்ல. விஜயா ஐய என்ன லேடி இவங்க அப்படின்ற மாதிரி முகத்தை சுருக்கிட்டு இருக்காங்க. அவரு ஆமான்னுட்டு இருக்காரு. அந்த புடவைய அயன் பண்ணி வச்சிடுறியா அப்படின்னு லாயர் கேட்க. அப்படியா, குட் சாய்ஸ்மா, அது உனக்கு நல்லா தான் இருக்குமா, அயன் பண்ணி வைக்கிறேன், நீ சீக்கிரம் லேட் பண்ணாம வந்துருமா அப்படின்னு அவரு சொல்ல. சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறவங்க போனை கட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் தாங்கிறாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு விஜயா விடாம அந்த பாயிண்ட சொல்ல. ஆமா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு லாயர் கேட்க. மஞ்சள் கலர் புடவைய அயன் பண்ண சொல்லிங்கிறாங்க விஜயா. உங்ககிட்ட என்னமா சொன்னேன் அப்படின்னு லாயர் கேட்க. அதாங்க மேடம், கோர்ட்ல சரியான காரணம் சொல்லணும் அப்படின்னு விஜயா பாயிண்ட புடிச்சு கொடுக்க. எஸ், அங்க வந்து உங்க பையன் எதுவும் உளறிடக்கூடாது, மாத்தி மாத்தி பேசக்கூடாது, என்ன ரீசன்ங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு லாயர் சொல்ல. அதெல்லாம் என் பையன் தெளிவா சொல்லிடுவாங்க மேடம், அவன் புத்திசாலி அப்படின்னு பீத்திக்கிறாங்க விஜயா. அவன் எப்படி இவங்களை கமுக்க போறான்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே தெரியும். விஜயா பயங்கர பெருமையா சொல்ல. அந்த புத்திசாலியை தானே ஒருத்தி ஏமாத்தி இருக்கா அப்படின்னு பட்டுன்னு திருப்பி அடிக்கிறாங்க லாயர். விஜயாவுக்கு எதுவோ தொண்டைக்குழியில சிக்கிக்கிட்டா மாதிரி இருக்கு. தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சு, குழந்தை இருக்கதையும் மறைச்சு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி இருக்கா. இத அப்படியே சொன்னா போதுங்கிறாங்க லாயர். அதெல்லாம் என் பையன் சொல்லிடுவாங்க மேடம் அப்படின்னு விஜயா வேகமா தலையாட்ட. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியணும். உங்க பையன் மனோஜோட ஒய்ஃப் பொய் சொல்லி ஏமாத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க பேப்பரும் பேனாவுமா உட்கார்ந்துட்டு கேட்க. அது மனோஜோட தம்பி தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னான் அப்படிங்கிறாங்க விஜயா. தம்பின்னா உங்க பையன் தானா இல்ல கசின் பிரதரா அப்படின்னு லாயர் கேட்க. ஒரு வழியா தொண்டையில சிக்கினது உள்ள போச்சோ வெளியே வந்ததோ தெரியல. இல்லங்க மேடம், அவன் என் 2வது பையன் தான், அவனுக்கு தான் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சதுங்கிறாங்க விஜயா. ஓ, அவர் பேர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே கேக்குறாங்க லாயர். முத்து அப்படின்னு கொஞ்சம் கடுப்போட சொல்றாங்க விஜயா. ஓ அப்படிங்கிற லாயர். முதல்ல உங்க பையன் முத்துவுக்கு போன் பண்ணுங்கன்றாங்க. அவனுக்கு எதுக்குங்க மேடம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு விஜயா கேட்க. லாயர் தாங்க கேள்வி கேட்கணும், கிளையண்ட் இவ்வளோ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, நீங்க கால் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசணுங்கிறாங்க லாயர். விஜயா அப்படியே தயங்கிட்டு இருக்க. உங்க பையனுக்கு ஃபோன் பண்ண ஏமா நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு லாயர் சொல்ல. விஜயா வேண்டா வெறுப்பா பேக்ல இருந்து மொபைல் எடுக்கிறாங்க. முத்து அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காரு. ஷர்ட்டோட பட்டனை போட்டுக்கிட்டு. மீனா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க. ரெடி ஆயிடுச்சுங்க அப்படின்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு முத்து கேட்க. சாப்பிட தாண்டா வரேன், நீ முன்னாடி போங்கிறாரு அண்ணாமலை. அவர் பின்னாடி மனோஜும் வர்றாரு. வேகமா போயிட்டு இருக்கோ. முத்துவோட மொபைல் ரிங் ஆக அவர் அதை வேகமா எடுக்க மொபைல் ஏர்ல பறக்குது. சில வித்தைகள்லாம் பண்ணி அதை புடிச்சு டிஸ்பிளேவை பாக்குறாரு. அப்படியே அசந்து போய் நின்னுடுறாரு. அண்ணாமலை பக்கத்துல வந்து யாரு போன்ல யாருடா அப்படின்னு கேட்க. முத்து அப்பா அப்பா போனுப்பா போனு அப்படின்னு 4 வயசு பையனுக்கு பறக்கல ஹெலிகாப்டர் கிடைச்ச மாதிரி அப்படியே குதூகலமா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு முத்து. போன்ல யாருடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க. போனுப்பா போனு போனு அப்படின்னு பயங்கர பரவசமா சொல்லிட்டு இருக்க.
போனுன்னு எனக்கு தெரியாதாங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா கால் பண்றாங்கப்பா, கால் பண்றாங்க அப்படின்னு இப்பதான் போனையே புதுசா பார்த்த மாதிரி முத்து பரவசப்பட்டுட்டு இருக்க. டேய் போன் இருந்தா கால் வரதான் செய்யுங்கிறாரு மனோஜ். டேய் எனக்கு யாரு கால் பண்ணிருக்காங்க தெரியுமா, எனக்கு இப்ப யாரு போன் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து அலப்பறைய கூட்டிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை யாருன்னு சொல்லிடாங்கிறாரு. அப்பா அப்பா அப்படின்னு அவரு சரஸ்வதி சபதம் சிவாஜி மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டு ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. ஏங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி யாருங்க கால் பண்றான்னு மீனா கேக்குறாங்க. மீனா என் வாழ்க்கையில முதல் தடவை இந்த போன் வருது மீனா அப்படின்னு முத்து பரவசமா ஓடி வர்றாரு. அப்படியான்னு ரவி கேட்க, அப்படின்னா யாரு, பெரிய ஆக்டரான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தடுமாறிட்டு இருக்க. அப்ப யாராவது பெரிய மினிஸ்டரா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆஹா இல்ல அவங்கெல்லாம் இல்லன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா யாரு, அமெரிக்கன் பிரசிடென்டா அப்படின்னு அவரோட பரவசத்தை பார்த்து கேக்குறாங்க ஸ்ருதி. இல்ல அவங்க எல்லாருக்கும் மேல அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட சொல்றாரு முத்து. இங்க விஜயா கால் பண்ணிட்டு காதுல வச்சிட்டு இருக்க. லாயர் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. முத்து கால் அட்டன் பண்ணாம டிஸ்பிளேவே பார்த்துட்டு இருக்காரு. யாரா முத்து அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மாப்பா அப்படின்னு முத்து பயங்கர பரவசத்தோட சொல்ல மீனா அவரை பரிதாபமா பாக்குறாங்க. அதை விட பரிதாபமும் நெகிழ்ச்சியுமா பாத்துட்டு இருக்காரு அண்ணாமலை. இதுக்குதான் இவன் இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்கானா, ஊரைய கூட்டிட்டு இருக்கானாங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. ரவி உன்னோட அண்ணன் ரியாக்ஷனை பாரு, எவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி எவ்வளவு ஆசையா அன்புமா டிஸ்பிளேவே பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பாக்க. ஆமா ஸ்ருதி அவன் இதுக்காக எல்லாம் ரொம்ப ஏங்கி இருக்கான்ற மாதிரி ரவியும் பாக்குறாரு. ஈன்னு கண்ணங்குழிய சிரிச்சுக்கிட்டு டிஸ்பிளேவே பாத்துட்டு இருக்காரு முத்து. மீனா பக்கத்துல வந்து அவரோட கைய பிடிக்க டக்குன்னு மீனாவோட தோளோட கைய சேர்த்து அணைச்சிக்கிறவரு. மீனா இங்க பாரு, அம்மா எனக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க. ரவி இங்க பாருடா, நம்ம அம்மா எனக்கு போன் பண்ணிருக்காங்கடா. பலகுரலு இங்க பாரு, எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க. அப்பா இங்க பாருப்பா, அம்மா எனக்கு போன் பண்ணி இருக்காங்கப்பா அப்படின்னு பரவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. பேசுடா அப்படின்னு அவரு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. இதோ அப்படின்னு அவரு அட்டன் பண்ண போக கால் கட் ஆயிடுச்சுப்பாங்கிறாரு. பின்ன கால் வந்து 1/4 மணி நேரம் இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருந்தா கால் கட் ஆகாம என்ன பண்ணும், எடுக்கலன்னா கட்டாக தான் செய்யும். அம்மா தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு மனோஜ் முறைப்பா பாத்துட்டு இருக்காரு. எப்பவுமே கிடைக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது, கிடைக்காதவங்களுக்கு தான் தெரியும். டேய் உனக்கு அம்மா ஒரு நாளைக்கு நிறைய தடவை போன் பண்ணுவாங்கடா, அதனால உனக்கு இது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நானு போன்னு ஒண்ணு வாங்கி அம்மா நம்பரை சேவ் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு கால் கூட வந்ததே இல்லடா அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு முத்து அழுகையை மறைக்கிறதுக்காக கொஞ்சம் போராடுறாரு. மீனா அண்ணாமலை ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே அவரை ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா பாக்குறாங்க. என்னாச்சுங்கன்னு லாயர் கேட்க, அவன் போன் எடுக்கல, ஏதோ வேலையா இருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல, திரும்பவும் கால் பண்ணுங்க, உங்க பையன் தானே, எடுக்காமல இருக்க போறாருங்கிறாங்க லாயர். அப்படின்னு விஜயா மறுபடியும் மொபைல கையில எடுக்க, அப்பா ஒருவேளை அம்மா எனக்கு மாத்தி எதுவும் கால் பண்ணிருப்பாங்களோ, இல்ல தெரியாம கைப்பட்டு வந்திருக்குமோ அப்படின்னு அவரு ஆராய்ச்சியில இறங்க. இருந்தாலும் இருக்கும், இல்லன்னா அம்மா எதுக்கு உனக்கு கால் பண்ண போறாங்க அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு சொல்றாரு. டேய் அவன் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. முத்து ஆமா தெரியாம தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரேட்டு நடந்துட்டு இருக்க. மறுபடியும் அவர் மொபைல் ரிங் ஆகுது. மறுபடியும் மொபைல் எடுத்து பாக்குறவரு, அப்பா அம்மா எனக்கு தான்ப்பா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டைம் பாம்ப கையில வச்சிட்டு இருக்க மாதிரி பதறிக்கிட்டு இருக்க. சரிடா எடுத்து பேசுங்கிறாரு நம்மளை. கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிற முத்துவுக்கு பேச்சே வரல. காது மிஷின் பொருத்தப்பட்ட குழந்தை நம்மளுக்கு காது கேக்குமா அப்படின்ற மாதிரி ஆர்வமா பாக்குற மாதிரி அவரு பாத்துட்டு இருக்காரு. விஜயாவும் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. எல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள்ல நின்னுட்டு இருக்காங்க. முத்து அப்படியே நின்னுட்டு இருக்கத பார்த்து ஏங்க பேசுங்கன்னு மீனா அவங்க கைய தட்டுறாங்க. அம்மா அப்படின்னு முத்து கூப்பிட விஜயா கொஞ்சம் தடுமாறி போறாங்க. அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்க எனக்கா கால் பண்ணீங்க அப்படின்னு முத்து கேட்க, என்ன ஓன் நம்பருக்கு கால் பண்ணா உனக்கு தானே, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு விஜயா சிடுசிடுக்க. சொல்லுங்கம்மாங்கிறாரு முத்து. நான் இங்க வக்கீல் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகணுமான்னு கேக்குறாரு பரபரப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வக்கீல் அம்மா உங்ககிட்ட பேசணுமா, நான் போனை கொடுக்குறேன், கொஞ்சம் மரியாதையா பேசு, பழக்கம் போல பேசாத அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு போனை கொடுக்குறாங்க வக்கீல் கிட்ட. இந்தாங்கன்னு நீட்ட அவங்க வாங்கிக்கிறாங்க. வணக்கம்ப்பா, நான் கிருஷ்ணாராம் பேசுறேன்னு லாயர் சொல்ல, சொல்லுங்க மேடம்ங்கிறாரு முத்து. உங்க அண்ணன் டிவோர்ஸ் கேஸ்ல சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு லாயர் சொல்ல, மேடம் நான் இப்ப வேற ஒரு சந்தோஷத்துல இருக்கேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், கேளுங்கிறாரு முத்து. உங்க அண்ணனோட ஒய்ஃப் பொய் சொல்லி மேரேஜ் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு லாயர் கேட்க, கண்ணுல துளிர்த்த கண்ணீரை தொடச்சிக்கிறாரு முத்து. மேடம் அந்த பார்லர் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன குடும்பம் எனக்கு தெரியுங்க மேடம், என்
என் கார்ல சவாரிக்கு வந்தவங்க தான், அவங்க மூலமா தாங்க மேடம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே ஓகே, இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகுற முத்து, இல்லங்க மேடம், என் ஒய்ஃபுக்கெல்லாம் முன்னாடியே தெரியுங்க மேடம்ங்கிறாரு. அப்ப தெரிஞ்சும் ஏன் அவங்க வீட்டுல சொல்லல அப்படின்னு லாயர் கேட்க, மீனா குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாங்க. அதுங்க மேடம், அந்த சின்ன பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்துதாங்க மேடம், அந்த பயத்துல தான் சொல்லாம விட்டுட்டாங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே. ஸோ இந்த கேஸில் நீங்கள் 2 பேருமே முக்கியமான சாட்சிங்களா இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் கோர்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு லாயர் சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம், நாங்கள் உண்மையை எங்கே வேணாலும் வந்து சொல்லுவோங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பா, நான் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன்னு லாயர் சொல்ல, முத்து பயங்கர பரவசமாயிடுறாரு. வாங்குற விஜயா காதில் வைக்க, அம்மா அப்படின்னு கூப்பிட, இதுக்கு தான் கூப்பிட்டேன், வைக்கிறேன் அப்படின்னு விஜயா பொசுக்குன்னு போனை கட் பண்ணிட, அம்மாவாவது நம்ம கிட்ட பேசுறதாவது அப்படின்ற மாதிரி முத்துவும் காலை கட் பண்ணாம காதலியே வச்சிருக்காரு. அவர் அப்படியே காதுல போனோட உறைஞ்சு போய் நிக்க, மீனா அவரை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. முத்து அப்படின்னு அண்ணாமலை வந்து அவரோட கையத்தோட வச்சுட்டாங்கப்பான்னு காதுல இருந்து போன் எடுக்கிறாரு. என்னவான்னு அண்ணாமலை கேட்க, அது இவன் டைவர்ஸ் கேஸ் விஷயமா, வக்கீல் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்களாம்ப்பா, அதுக்குதான்ப்பா அம்மா போன் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அவ்வளவுதானா, அதுக்கு அம்மா உன் நம்பரை கொடுத்தே பேச சொல்லியிருக்கலாமே அப்படின்னு மனோஜ் ஐடியா கொடுக்குறாரு. டேய், அவ உனக்கு மட்டும் அம்மா இல்ல, அவனுக்கு ரவிக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் அம்மா, முதல்ல அதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிற அண்ணாமலை கிச்சன் பக்கம் போறாரு. மீனா, நம்ம கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க போய்க்கலாங்கிறாங்க மீனா. அப்ப அடுத்து கொஞ்ச நாளைக்கு கோர்ட் ரூம் டிராமா நடக்க போகுதா, ரோஹிணி என்ன ஐடியாவில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஸ்ருதி வாரவி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சரிங்க வாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் கிச்சன் போறாங்க. முத்து ஈன்னு காது டு காது வரலாம் சிரிச்சுட்டு புதுசா வாங்கின மொபைல பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. முத்து வராம நிக்கிறத பார்த்துட்டு போன மீனா திரும்பி வர, முத்து முகத்துல இருக்க சிரிப்பையும் அவர் கையில இருக்க மொபைலையும் பாக்குறாங்க. என்னங்க போனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, முதல் தடவை அம்மா எனக்கு போன் பண்ணியிருக்காங்க மீனா, அவங்களுக்கு எனக்கு போன் பண்ணணும்னு தோணி இருக்குல்ல அப்படின்னு போனை கை குழந்த மாதிரி நெஞ்சோட சாச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு முத்து. ஒரேட்டு போற மீனா திரும்பி இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி பார்க்க, முத்துவும் திரும்பி தலையாட்டிட்டு போறாரு. மேனேஜர் சொன்ன வெள்ளிக்கிழமை வந்துட்டு மீனா கவர் கவரா பூவை கொண்டு வந்து அவங்க அம்மா வீட்டுல கொட்டிட்டு இருக்காங்க. சத்யா அதை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்க, அப்ப இன்னைக்குள்ள இந்த பூவை பூரம் கட்டணுமான்னு கேட்டுக்கிட்டே அவங்க அம்மா வந்து உட்காடுறாங்க. ஆமாம்மா, இதை வச்சுதான் அந்த மேனேஜர் அந்த 275 வீடுங்களுக்கு பூ கொடுக்குற ஆர்டரை எனக்கு கொடுக்கலாமா இல்ல அந்த சிந்தாமணிக்கு கொடுக்கலாமான்னு முடிவு பண்ண போறாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு நூலை எடுத்துட்டு இருக்க, அப்ப உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சத்யா கேட்க, ஆமாண்டா கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சீதா வர, வாசித்தாங்கிறாங்க மீனா. வாசிதா அப்படின்னு அவங்க அம்மாவை இன்வைட் பண்ண, எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க மீனா. நல்லா இருக்கேன்கான்னு சொல்லிக்கிட்டு, என்ன இவ்வளவு பூ உட்காந்து கட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சீதா. ஒரு ஆர்டருக்காக டெஸ்ட் வச்சிருக்காங்கடி, இத சீக்கிரமா கட்டி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாங்க மீனா. நீ என்னடா வேலைக்கு போகலையான்னு சத்யா கிட்ட கேட்க, இல்ல இனிமேதான் போகணுங்கிறாரு சத்யா. அக்கா நானும் கட்டுறேன்கான்னு சீதா எடுக்க, சீதா வேண்டாம் நானும் அம்மாவும் கட்டுறோம்ல போதுங்கிறாங்க மீனா. பூ இவ்வளவு இருக்கு, எப்படி தனியா கட்டுவீங்க, நானும் கூட கட்டினா சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும்ல அப்படின்னு சீதாவும் பூ கட்ட ஆரம்பிக்க, சொன்னா கேட்கவா போற, சரி கட்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி மீனாவும் அவங்க அம்மாவும் சிரிப்போட சீதாவை பாக்குறாங்க. அக்கா பாத்தியா, ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் பழைய பூ கட்டுற ஆசை சீதா விட்டு போகல அப்படின்னு சத்யா சிரிப்போட சொல்ல, டேய் நம்ம படிச்சு வேலைக்கு போறதுக்கு காரணமே இந்த வேலை தான், இது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்கிறாங்க சீதா. 4 பேரும் ஒருத்தர் சந்தோஷமா பார்த்துட்டு பூவை கட்டிட்டு இருக்க, சத்யாவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவரு, சொல்லுங்க சார், எப்பங்க சார் வர்றீங்க, சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்யா எழுந்து உள்ளர ரூம்குள்ள போயிடுறாரு. என்ன சீதா, ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நல்லாதாம்மா போயிட்டு இருக்கு, ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இருந்த அப்படின்னு சீதா சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க அவங்க அம்மா. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேப்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா, ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பா, அப்பா இல்ல அம்மா மட்டும்தான், இந்த வயசுலயே பொறுப்பாவும் இருக்கா அப்படின்னு சீதா சொல்ல, மீனா யோசிக்கிறாங்க. சரி அதை எதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா இது கூடவா உனக்கு புரியல, சத்யாவுக்கு அந்த பொண்ணை கேட்கலான்னு சொல்றா, அப்படிதானே சீதா
அப்படின்னு மீனா கேட்க, உனக்காவது புரிஞ்சுதே அப்படின்னு சீதா சிரிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான், ஆனா அவன் தான் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவன் அப்படிதான்மா சொல்லுவான், ஆனா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்றாங்க சீதா. சத்யா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் போனா நல்லா வந்துருவான்னு தோணுது. ஏன்னா புதுசா தொழில் தொடங்கணும்னு சொல்றான். அது இல்லாம கல்யாணம்னு வந்துட்டா புதுசா வர்ற பொண்ணுக்கு இந்த வீடு வசதியா இருக்குமான்னு தெரியாது, கொஞ்சம் பெரிய வீடாதாம்மா பார்க்கணும் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மாவும் யோசனையா பாக்குறாங்க. நான் சொல்ற பொண்ணு வீட்டுல பெருசா வசதி இல்லைனாலும் கேரக்டர்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவ வீட்லயும் இப்பத்திக்கு மாப்பிள்ள பாக்கலன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரிம்மா கொஞ்ச நாள் போகட்டும், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிக்கா உங்க வீட்டுல பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிருச்சா அப்படின்னு சீதா கேட்க, எங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு, ரோஹிணி விஷயம் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, சரியான கேடிதான்க்கா அது அப்படின்னு சீதா சொல்ல, அவ பண்ணின வேலையில மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் மனஸ்தாபம் வந்துருச்சு. மீனாவும் உயிர் தப்பி பொழைச்சிருக்கா. அதுக்கப்புறம் தானே மாப்பிள்ளைய கொஞ்சம் மனசு இறங்குனாரு. நீயும் அந்த நேரத்துல தானே இவளை வந்து பார்த்து உங்களுக்குள்ள சமாதானம் ஆச்சு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. சீதா ஒரு பார்வை பார்த்துட்டு, விடுமா இப்ப எதுக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க, சீதா சொன்ன மாதிரி சத்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சத்யாவோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சா சரி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. 3 பேரும் படார்னு திரும்பி பார்க்க அங்க சிந்தாமணியோட பொண்ணு ரேகா சிரிப்போட நிக்கிறாங்க. அவங்க அழகா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா செம்ம கியூட்டா இதெல்ல சிரிப்போட பொம்மை மாதிரி நிக்கிறாங்க. சீதா தான் அடையாளம் புரிஞ்சுக்கிட்டு வாங்கங்கிறாங்க. அந்த பொண்ணு சின்ன சிரிப்போட தலையாட்டிட்டு செப்பல் கழட்டிட்டு இருக்காங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் புரியாம பார்க்க, சத்யா வேலை செய்யறான்ல அந்த கம்பெனியோட ஓனர் இவங்க அப்படின்னு சீதா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் ஓனர் இல்லைங்க, எங்க அப்பா தான் ஓனர் அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்க, உட்காருமாங்கிறாங்க அவங்க அம்மா. மீனாவும் அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ண, இவதான் என் மூத்த பொண்ணு மீனாங்கிறாங்க அவங்க அம்மா. ஹாய்னு கையை நீட்டுறாங்க அவங்க. மீனாவும் ஹாய் சொல்லிட்டு, நான் உங்க அப்பாவை பார்த்துருக்கேன், நான் நிறைய தடவை அவர்கிட்ட கடன் கூட வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு மீனா சொல்ல, சத்யா இல்லையான்னு கேக்குறாங்க ரேகா. உள்ளதுதான் இருக்கான் அப்படின்னு மீனாவும் சீதாவும் ஒரே வாய்ஸ்ல சொல்லிட்டு அதே வாய்ஸோட சத்யா சத்யான்னு கூப்பிடுறாங்க. ரூம்குள்ள பேசிட்டு இருந்த சத்யா கதவை திறந்துட்டு வர்றாரு. வெளியே வந்த சத்யாவை பார்த்து ரேகா சிரிக்க, வாங்க ரேகா என்ன சர்ப்ரைஸா இருக்குங்கிறாரு சத்யா. திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சத்யா கேட்க, மீனாவும் சீதாவும் ரேகாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேங்க் மேனேஜர் வர சொல்லி இருந்தாரு, அவர் ஒரு 15 டேஸ்க்கு துபாய் போறாரு. பிஃபோர் தட் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணணும்னு சொன்னாரு, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க ரேகா. கால் பண்ணிருந்தா நானே வந்திருக்க போறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, அன்னைக்கு வந்தப்பவே ஆன்ட்டியோட காஃபி சூப்பரா இருந்தது, இன்னைக்கும் கிடைக்குமேன்னு வந்தேன் அப்படின்னு கண்கள்ல வெளிச்சத்தோட சொல்றாங்க ரேகா. உடனே சீதா மீனாவோட கையை பிடிச்சி இழுத்து, அக்கா நம்ம அம்மாவோட காஃபி அப்படி ஒண்ணு சூப்பரா இருக்காது, கொஞ்சம் சுமாரா தானே இருக்குங்கிறாங்க சீதா. ஏய் சும்மா இருடின்னுட்டு இருக்காங்க மீனா. இருமா நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனாவோட அம்மா எழுந்து போக, ஓகே ஆண்டிங்கிறாங்க அவங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சத்யா மறுபடியும் உள்ளர போயிடுறாரு. என்ன இவ்வளவு பூ கட்டுறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு ரேகா கேட்க, இல்ல வியாபாரத்துக்காக கட்டிட்டு இருக்கோங்கிறாங்க மீனா. ஓ சத்யா சொல்லி இருக்காரு நீங்க ஃப்ளவர் பிசினஸ் பண்றீங்கன்னு, ஒரே நாள்ல இவ்வளவு பூ கட்டுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. இல்லங்க ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு, எனக்கும் இன்னொரு பூ வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒரு சின்ன போட்டி, 2 பேருக்குள்ள யார் சொன்ன நேரத்துக்குள்ள எல்லா பூவையும் கட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெரிய ஆர்டரை கொடுப்பேன் மேனேஜர் சொல்லியிருக்காரு, அதான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்ற மாதிரி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க ரேகா. அதுக்குள்ள அவங்க அம்மாவும் காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்து, இந்தாம்மா நீட்ட தேங்க்ஸ் ஆண்டின்னு வாங்கி குடிக்கிறாங்க ரேகா. வாவ் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு, சூப்பரா இருக்கு ஆண்டி அப்படின்னு ரேகா சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு இருக்க. அக்கா அப்படின்னு மீனாவோட கையை சொல்றாங்க சீதா. மீனா கண்டுக்காம பூ கட்டிட்டு இருக்க. ரேகா கிளம்பலாமா அப்படின்னு ஷர்ட்டை மாத்திட்டு வந்து நிக்கிறாரு சத்யா. சத்யா இந்த ஷர்ட் கலர் ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு ரேகா சொல்ல, மீனாவும் சீதாவும் அவங்க பக்கம் திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு ரேகா கேட்க, ஆமாங்கிறாரு சத்யா, அது நல்லா இருக்குங்கிறாங்க ரேகா. அக்கா என்னக்கா அப்படின்னு சீதா மீனா கிட்ட கேட்க, எனக்கு என்னடி தெரியுங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அம்மா அந்த ஷர்ட்டை துவைச்சிட்டு இல்லமா அப்படின்னு சத்யா கேட்க, நீ எதை சொல்றேன்னு எனக்கு தெரியலடா, ஆனா எல்லாத்தையுமே துவைச்சுதான் வச்சிருக்கேங்கிறாங்க அவங்க அம்மா. சரி இதோ வர்றேன் அப்படின்னு மறுபடியும் ரூம்குள்ள போறாரு சத்யா. சீதா மீனா காதுகிட்டு திரும்பி சரி அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, என்ன சீதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, 2 பேருமே நகர்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஒன்னும் இல்லம்மா, ஒரு புது சிக்கல் வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சீதா பூவை வேக வேகமா கட்டிட்டு இருக்காங்க.
என்ன அப்படின்னு அவங்க அம்மா புரியாம கேட்க, இல்ல நூல்ல அதை சரி பண்ணணும்னு சீதா சொல்றாங்க. அப்போ சத்யா அந்த ஷர்ட்டை மாட்டிட்டு வர, இது பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற ரேகா காஃபி டம்ளரை கீழே வச்சுட்டு, ஓகே ஆண்டி பை அப்படிங்கிறவங்க மீனாவுக்கும் சீதாவுக்கும் பை சொல்லிட்டு வெளியே போறாங்க. அக்கா போயிட்டு வரேன், அம்மா பை அப்படின்னு சத்யாவும் போக மீனாவும் சீதாவும் ஒரே நேரத்துல தலையை திருப்பி வெளியே போயிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போனதும், என்னக்கா இது, அவ சட்டையை மாத்த சொல்றா, இவனும் மாத்துறான், அவங்களுக்குள்ள ஏதாவது அப்படிங்கிறாங்க ஆர்வமா சீதா. ஏய் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஏய் என்னடி இப்படி சொல்றேங்கிறாங்க அவங்க அம்மாவும். ஏய் அப்படிலாம் எதுவும் இருக்காது, பேங்க்குக்கு போறாங்கல்ல அதான் நல்ல சட்டையா போட்டுட்டு வர சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்றாங்க சீதா. என் பிள்ளையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தப்பா போக மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம குடும்ப நிலவரத்தை பத்தி சத்யாவுக்கு நல்லா தெரியும் சீதா, அவனும் பொறுப்பா இருக்கிறவன், அப்படிலாம் எதுவும் யோசிக்க மாட்டான்னு மீனாவும் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. பொறுப்பா இருந்தா சரிதான், ஆனா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சீதா ஒரு மாதிரியா சொல்லிட்டு இருக்க. சத்யா கிட்ட கண்ணு இருக்கு, அவன் எல்லாத்தையும் சரியா யோசிக்கிறவன், நீ ஒண்ணு பயப்படாத அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க அம்மாவுக்கு தான் ஏதோ பயமும் யோசனையுமா இருக்கு. விஜயாவும் மனோஜும் ரொம்ப தயக்கத்தோட கோர்ட்டுக்கு வர்றாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, பல்ல இறுக்கி கடிச்சிட்டு இப்படி கோர்ட்டு வாசலுக்கு வர வச்சுட்டாலே அந்த கட்டங்காரி, நம்ம குடும்பத்துல இப்படிலாம் நடந்ததே இல்லை அப்படின்னு கலக்கத்தோட பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க. நான் கூட டிவோர்ஸ்க்காக இப்படி கோர்ட்டு வாசப்படிக்கெல்லாம் வருவேன்னு கனவுல கூட நினைக்கலமா. பிசினஸ் சர்க்கிள்ல எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சா என்னை பார்த்து சிரிப்பாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விடுடா அதையெல்லாம் யோசிக்காத, அந்த கேடு கெட்டவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சா உனக்கு அதுவே போதும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி கலக்குல ஒரு சுடிதாரும் ஷாலுமா வேக வேகமா வர்றவங்க மனோஜ் பக்கத்துல வர்றாங்க. மனோஜ் எப்படி இருக்கன்னு கேட்க சத்தம் கேட்டு திரும்புற விஜயா மனோஜ படார்னு பின்னுக்கு இழுத்துக்கிறாங்க. ஏய் என்னடி திமிரா, அவனை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு எப்படி இருக்கன்னு கேக்குற, அவனை எதுக்கடி பாக்குற, அவன் கிட்ட ஏதாவது பேசுன இங்கேயே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மனோஜ் வேற பக்கம் பார்த்து நின்னுட்டு இருக்காரு. ரோஹிணி விஜயாவெல்லாம் நீ எனக்கு ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி மனோஜிய பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை நானே என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என் பிள்ளைக்கு நானே பாவத்தை செஞ்சு தொலைச்சிட்டேன், இன்னியோட உன்னை அறுத்து விடுறதுக்கு நானே முடிவு கட்டுறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்க எவ்வளவு வேணா திட்டுங்க, ஆனா நீங்க என்ன பண்ணாலும் மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல வெறிச்சு போய் பாக்குறாங்க விஜயா. மனோஜன் திரும்பி பாக்குறாரு. அப்போ முத்துவும் மீனாவும் கூட அங்க வர்றாங்க. நான் அவர் கூட தான் வாழ்வேன், அத கோர்ட் இல்ல அந்த கடவுளே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு திமிரா தெம்பா சொல்றாங்க ரோஹிணி. பின்னாடி நிக்கிற முத்து இத கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர்றாரு. இது என்ன ரோஹிணி சபதமா இல்ல கல்யாணி சபதமா அப்படின்னு கேட்க, வெறும் வெத்து சபதங்க, வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் தாங்கிறாங்க மீனா. ஏய் ஒழுங்கா இவளை என் கண்ணு முன்னாடி நிக்காம போக சொல்லு, இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுதுங்கிறாங்க விஜயா. பார்லரம்மா அம்மா கோவத்துல பொசுக்கிட போறாங்க, சாபம்லாம் அப்புறம் விட்டுக்கலாம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவை ஒரு முறை மறைச்சிட்டு ரொம்பவே திமிரா போறாங்க ரோஹிணி. அப்போ விஜயாவோட லாயர் வர்றாரு. வேகமா வர்றவங்க விஜயான்னு கூப்பிட வணக்கங்கிறாங்க விஜயா. அடுத்து நம்ம கேஸ் தான் வரும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களாங்கிறாங்க லாயர். இவன் தான் என் ரெண்டாவது பையன் முத்து அப்படின்னு சொல்ல லாயர் முத்துவை திரும்பி பாக்குறாங்க. முத்து அப்படியே மெதுவா கையெடுத்து கும்பிட, இவ என் மருமக மீனாங்கிறாங்க விஜயா. டேங்கப்பா அம்மா வாயால உன்னை மருமகன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு முத்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. மீனாவும் மெதுவா கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு தானே முதல்ல உண்மை தெரிஞ்சது அப்படின்னு லாயர் கேட்க, ஆமாங்க ஆமாங்க மேடம், முதல்ல என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாரு முத்து. சரி உள்ளர வந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லுங்க அப்படின்னு லாயர் சொல்ல, சரிங்க சரிங்க மேடம்ங்கிறாங்க ரெண்டு பேரும். சரி வாங்க நீ எல்லாரையும் கூட்டிட்டு லாயர் உள்ளர போறாங்க. முத்து அப்படியே பரவசமா ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னங்கன்னு மீனா கேட்க, கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில நல்ல விஷயமா நடக்குது மீனா அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல, ஏது கோர்ட்டுக்கு வர்றதா அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாங்க மீனா. டேய் அது இல்ல மீனா, இப்பதான் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, இப்ப அவங்க வாயாலேயே அவங்க பையன் முத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து சொல்ல, என்ன கூட தான் அவங்க மருமகன் எங்கேயுமே சொன்னதில்ல, ஆனா இப்ப சொன்னாங்களே கேட்கவே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்ததுங்கிறாங்க மீனா. ஆமால அப்படின்னு முத்து கேட்க மீனாவை ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி வா அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ளர போறாங்க. அப்போ டவாலி கேஸ் நம்பரை சொல்லி மனோஜ்குமார் ரோஹிணின்னு சொல்ல, வாங்கன்னு மனோஜோட அவங்க லாயர் வர்றாங்க. ரோஹிணி அவங்களோட அடுத்த சைட்ல வந்து நிக்க லாயர் முன்னாடி வந்து ஜட்ஜுக்கு வணக்கம் சொல்றாங்க. என்ன கிருஷ்ணாராம் உங்க கிளையண்டான ஜட்ஜ் கேட்க, எஸ் யுவர் ஆனர் ஐ அம் மனோஜ் லாயர் அப்படிங்கிறாங்க லாயர். இது உங்களுக்கு 50வது டைவர்ஸ் கேஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, எஸ் யுவர் ஆனர் 50வது டிவோர்ஸ் கேஸ் தாங்கிறாங்க கிருஷ்ணாராம். கோல்டன் ஜூப்ளியான ஜட்ஜ் கேட்க, அது கேஸ் போறத பொறுத்து யுவர் ஆனர் அப்படின்றாங்க கிருஷ்ணாராம்.
எஸ், ப்ரொசீட் பண்ணுங்கங்கிற ஜட்ஜ் ரோஹிணி யாருன்னு கேக்குறாரு. நான் தான் யுவர் ஆனர் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உங்க லாயர் எங்கம்மான்னு கேக்குறாரு அவரு. லாயர் வச்சு கேஸ் நடத்துற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க ஐயா அப்படின்னு எடுத்த உடனே ரோஹிணி சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. அப்படியே நைஸா மனோஜ ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் தெரியும், பொய் சொல்றவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும், உண்மையை சொல்ற எனக்கு மனசாட்சி போதுங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கேலரியில இருக்கவங்க எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்ங்கிறாரு ஜட்ஜ். என்ன இவ எடுத்தவனையே சிக்ஸர் அடிக்கிறாளேன்னு கிருஷ்ணாராமே அசந்து போய் பாக்குறாங்க. யா, எனக்காக நானே வாதாடலாமாங்க ஐயான்னு ரோஹிணி கேட்க, நீங்க அலௌடு தான், நீங்களே வாதாடுங்கன்றாரு ஜட்ஜ். யுவர் ஆனர், என் கிளையண்ட் மனோஜ் அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு கிருஷ்ணாராம் ஆரம்பிக்க, அதுதான் தெரியுதே, என்ன காரணம்னு கேக்குறாரு அவரு. யுவர் ஆனர், இந்த ரோஹிணிக்கு மனோஜ மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே 19 வயசுலயே கல்யாணம் ஆகியிருக்கு, அந்த பத்திரிகையும் மேரேஜ் சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, கீழே இருக்கவர் அதை எடுத்து ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாரு. ரோஹிணி கொஞ்சம் திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க விஜயா கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், கிருஷ்ண ஒரு பையனும் இருக்கான், அந்த பையனோட பர்த் சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, கீழே இருக்கவர் அந்த சர்டிபிகேட்டையும் கொடுக்க ஜட்ஜ் வாங்கி பாக்குறாரு. என்ன எல்லாத்தையும் பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல அப்படின்னு முத்து மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. யுவர் ஆனர், கல்யாணம் ஆனதையும் குழந்தை இருக்கதையும் மறைச்சு என் கிளையண்ட் மனோஜ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, ரோஹிணி தவிப்போட மனோஜ பாக்குறாங்க. யுவர் ஆனர், சமீபத்துல தான் இந்த உண்மை மனோஜ் குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. தன்னை ஏமாத்தின பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லைன்னு மனோஜ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, வேல்யூபிள் ரீசன் தான் அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, ரோஹிணி அப்படியே பதபதச்சு பாக்குறாங்க. விஜயா ஒரு நல்ல சிரிப்போட பாக்குறாங்க. 2 வருஷமா இந்த உண்மையை மறைச்சு அவங்க நிறைய பொய் சொல்லி இந்த குடும்பத்தையே ஏமாத்தி இருக்காங்க யுவர் ஆனர். அதனால அந்த குடும்பத்துக்கே மன உளைச்சல் ஆயிருக்கு. திரும்ப இந்த ரோஹிணி கூட வாழ முடியாதுன்னு என் கிளையண்ட் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி வெறுப்பும் விரக்தியுமா லாயரை முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன மீனா, இப்பவே டிவோர்ஸ் கிடைச்சிரும் போல இருக்கே அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி அவ்வளவு சாதாரணமா விட மாட்டா அப்படின்றாங்க மீனா. 2 வருஷமா இந்த உண்மை அவங்க குடும்பத்துக்கே தெரியலங்கிறீங்க, இப்ப எப்படி தெரிஞ்சதுன்னு ஜட்ஜ் கேக்குறாரு. முதல்ல இந்த உண்மை தெரிஞ்சது மனோஜோட தம்பி ஒய்ஃப் மீனாவுக்கு தான் யுவர் ஆனர். அடுத்து இவங்க தம்பி முத்துவுக்கு தெரிய வந்திருக்கு, அவர் வீட்டுல சொல்லிட்டாரு, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, எஸ் ப்ரொசீடுங்கிறாரு அவரு. தேங்க்யூ யுவர் ஆனர்ங்கிற கிருஷ்ணாராம். மீனா, முத்து இங்க வாங்கன்னு கூப்பிட கேலரியில இருந்து 2 பேரும் எழுந்து வர்றாங்க. ஐயோ, இந்த சனியன்ங்க 2 என்னன்னு சொல்ல போகுதோ தெரியலையே, எப்படி மீட் அவுட் பண்றதுன்னு தெரியலையேன்னு ரோஹிணி பாக்குறாங்க. 2 பேருமே ஒட்டுக்க கூண்டுல வந்து நின்னு வணக்கங்க ஐயாங்கிறாங்க. ஐயா, முதல்ல எனக்கு தாங்க ஐயா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்ல, அவங்களா சொன்னாங்களான்னு கேக்குறாரு ஜட்ஜ். இல்லங்க ஐயா, நாங்க தீபாவளிக்கு எங்க ஊருக்கு போனப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிற மீனா அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஒரே பொண்ணு இவதான், பேரு கல்யாணின்னு உங்க அம்மா சொன்னதையும், அப்ப அதிர்ந்து போய் மீனா நின்னதையும், இப்ப இதுன்னு கிருஷ ஐயர் கைய காமிக்க, இது இவளோட பையன் தான் கிருஷ், என் பேரை நான் அவங்க அம்மா சொன்னதையும் அதுக்கப்புறம் நடந்ததையும் மீனா சொல்றாங்க. ஜட்ஜ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. தெரிஞ்ச அன்னைக்கு வீட்லயும் உங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் ஏன் சொல்லலன்னு மீனாவை கேக்குறாரு ஜட்ஜ். இத கேட்டதுக்கு தாங்க ஐயா கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு முத்து சொல்ல, இவங்க கிட்ட பேசுற போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. கிருஷ்ணாராம், என்ன இதுன்னு கேக்குறாரு ஜட்ஜ். முத்து, நீங்க உங்களை கேட்கும் போது மட்டும் பேசினா போதும் அப்படின்னு லாயர் முத்துக்கிட்ட பக்கத்துல வந்து சொல்றாங்க. சரிங்க மேடம்ங்கிறவரு சாரி சார் அப்படின்னு கைய கூப்பிட்டு நின்னுக்கிறாரு. ஐயா, உண்மையை சொன்னா அப்ப இவங்க பையனோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க ஐயா, எனக்கும் வேற வழி தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, கசங்கன முகத்தோட பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. அப்போ உங்களை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, ஆமாங்க ஐயா அப்படின்னு மீனா சொல்ல, பயங்கர கடுப்போட பாக்குறாங்க ரோகிணி. உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு ஜட்ஜ். ஐயா, இப்ப பேசலாங்களான்னு அவரு கேட்க, உங்ககிட்ட தான் ஐயா கேட்டேங்கிறாரு அவர் கொஞ்சம் கடுப்பா. ஐயா, என் பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, இது உண்மைங்கிறது காட்டாறு மாதிரி, எத்தனை அணை போட்டு தடுத்தாலும் உடச்சுக்கிட்டு வந்துரும்னு அப்படின்னு முத்து சொல்ல, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல, சரிங்க ஐயா, இந்த அம்மாவோட புருஷனுக்கு ஒரு அண்ணி இருக்காங்க ஐயா, அவங்க என் கார்ல சவாரிக்கு வருவாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து அவங்க ஸ்டுடியோவுக்கு போன விவரத்தையும் அங்க போட்டோ போட்டதையும் இவர் உள்ளர வந்து இது அப்படின்னு கேட்க, நான் தான் சொல்லியிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டான்னு, இவன் தான் அது, இது அவனோட ஒய்ஃப் கல்யாணி, அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே, உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னீங்களே கிருஷ், அவன் இவங்க பையன்தான், இந்த அம்மா தான் கல்யாணியோட அம்மா, கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு கல்யாணியோட இறந்து போட ஹஸ்பண்ட் அண்ணன் சொன்னத முத்து அப்படியே கோர்ட்ல சொல்லிடுறாரு. அப்படிதாங்கய்யா எனக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல, அதை நோட் பண்ணிக்கிறவரு, நீங்க போகலாங்கிறாரு.
நன்றிங்க ஐயா அப்படின்னு முத்துவும் மீனாவும் சேர்ந்தாப்புல கீழே இறங்குறாங்க. ரோஹிணி அவங்க 2 பேரையும் எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், அதுக்கப்புறம் முத்து குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இவங்களோட ஒரிஜினல் பேரு கல்யாணி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல கீழே இருக்கவரை எடுத்து கொடுக்கறாரு. ஜட்ஜ் அதையும் வாங்கி பாக்குறாரு. விஜயா ரோஹிணி ஒரு முறைக்க, ரோஹிணி கூல் 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 ரோஹிணி, இதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம்னு யோசி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை மட்டும் இல்ல, கோர்ட்டையே ஃபூல் பண்ண அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க பொய்யான பேரை சொல்லி மலேசியாவிலேயே பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லி என் கிளையண்ட்டையும் அவங்க ஃபேமிலியையும் ஏமாத்தி நம்ப வச்சு இவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். 2 வருஷ வாழ்க்கை போலியான ஒன்னா இருக்குன்னு என் கிளையண்ட் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இந்த ரீசன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல வக்கீல வெட்டி போடுற வெறியோட பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிற ஜட்ஜ் மியூச்சுவலுக்கு வர்றாங்களான்னு கேட்க ரோஹிணி பயங்கர பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க யுவர் ஆனர், ரோஹிணி ஐ மீன் கல்யாணி டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜட்ஜ் தண்ணியை முழுங்கிட்டு சுகர் கிருஷ்ணா டயத்துக்கு மாத்திரை போடணும் இல்லங்கிறாரு. யுவர் ஆனர், நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாங்கிறாங்க கிருஷ்ணாராம். அதான் அவங்க வேண்டான்னு சொல்றாங்களே, ஏமா ரோஹிணியா கல்யாணியா பேர்லயே ஏமாத்தி இருக்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, நான் ஏமாத்தல, என் பேரு கல்யாணி தான். வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் பேரை மாத்திக்கிட்டேன். எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் பேரை மாத்திக்கிறாங்க, அது ஒண்ணு ஏமாத்துறது இல்லைங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வைக்க, என்ன இவ அப்படின்னு விஜயா மட்டும் இல்ல மீனா, முத்து, மனோஜ்னு எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்க. சரி பேரை விடுங்க, கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது தப்பு தானே சொல்லுமாங்கிறாரு ஜட்ஜ். ஆமாங்க ஐயா உண்மைதான் அப்படிங்கிற ரோஹிணி அப்படியே நைஸா மனோஜ பாக்குறாங்க. அந்த லூசும் ரோஹிணியை தான் பாத்துட்டு இருக்கு. அப்படியே கண்ணாலேயே காதல் பேசி ரோஹிணி கவுக்க போறாங்க. அவ்வளவுதான், மனோஜ மடக்கி விஜயாவை மண்ணக்கவ வைக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி என்கிற கல்யாணி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.